டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட 100 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 50 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளனர். வெற்றியோ தோல்வியோ தனித்த போட்டி என்பதில் உறுதியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விரைவில் அடுத்த 50 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட உள்ளார். நாம் தமிழர் என்ற இயக்கத்தை நாம் தமிழர் என்ற கட்சியாக மாற்றிய சீமான் கடந்த 2010ஆம் ஆண்டு அதன் ஒருங்கிணைப்பாளர் ஆனார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனித்து களமிறங்கிய நாம் தமிழர் கட்சி 4.5 லட்சம் ஓட்டுகளை பெற்றது. அதன் பிறகு நடந்த தேர்தல்களில் மெல்ல மெல்ல வாக்கு வங்கியை உயர்த்திய நாம் தமிழர் கட்சி கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் 8.16% வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்தது. அதன் பிறகு நடந்த தேர்தல்களில் முக்கிய அரசியல் கட்சிகள் சீமானை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டணிக்கு அழைத்தன. ஆனால் கொள்கையில் இருந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டேன் என கூறி எப்போதுமே தனித்துத்தான் போட்டியிட்டார் சீமான். அதே போன்றுதான் வரும் சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ள பல கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்தாலும் வெற்றியோ தோல்வியோ என் வழி தனி வழி என தனித்தே களம் காண உள்ளதாக அறிவித்திருக்கிறார் சீமான். அதில் முதலில் 25 வேட்பாளர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்ட நிலையில் அடுத்ததாக 25 என மொத்தம் 50 வேட்பாளர்களை தேர்வு செய்தது நாம் தமிழர் கட்சி. 117 தொகுதிகளில் ஆண்கள், 117 தொகுதிகளில் பெண்கள் என ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட நிலையில் அதில் முதல் கட்டமாக 50 வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் சீமான் ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளர் என ஸ்பாட்டிலேயே அறிவிப்பதோடு தேர்தல் பணிகளை தற்போதே துவங்குங்கள் எனவும் கூறி வருகிறார். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வி. திருநாவுக்கரசு, மதுரை மத்தியில் வழக்கறிஞர் துர்கா குமாரசாமி, மதுரை மேற்கில் வழக்கறிஞர் சோ. விக்னேசுகுமார், பல்லடத்தில் க. தமிழினியன், திருப்பூர் வடக்கு தொகுதியில் அபிநயா, அறந்தாங்கியில் வழக்கறிஞர் முத்துலட்சுமி செல்வரத்தினம், ஆயிரம் விளக்கு தொகுதியில் திரைப்பட இயக்குனர் மு. களஞ்சியம், மண்ணச்சநல்லூரில் இரா தேன்மொழி, ராணிப்பேட்டையில் தாரிகா சல்மான், நாகப்பட்டினத்தில் சா. ஃபாத்திமா ஃபர்கானா, குன்னம் தொகுதியில் வழக்கறிஞர் கீர்த்திவாசன், சிவகங்கையில் இரா இந்துஜா, கீழ்வேளூரில் மு. கார்த்திகா, தொண்டாமுத்தூரில் ஆ. ரஜபுனிஷா, கிள்ளியூரில் பொறியாளர் ஹிம்லர் ஆகியோர் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் லா. ஆன்சி சோபாராணி, கன்னியாகுமரியில் மரிய ஜெனிஃபர், வேதாரண்யத்தில் இடும்பாவனம் கார்த்திக், நாகர்கோவிலில் மு. முத்துக்குமார், மன்னார்குடி தொகுதியில் இதய மருத்துவர் இரா. பாரதி செல்வன், சீர்காழியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்பேத்ராஜன், சிங்காநல்லூரில் கு. நேருஜி, கவுண்டம்பாளையம் தொகுதியில் ஊட்டச்சத்து நிபுணர் மா. கலாமணி, கோவை தெற்கு தொகுதியில் தம்பி பேரறிவாளன், மானாமதுரையில் மா. சண்முகப்பிரியா, திருப்பரங்குன்றத்தில் முனைவர் து. சத்யாதேவி ஆகியோர் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சோழவந்தானில் நாகலட்சுமி திருமாறன், ஒரத்தநாடு தொகுதியில் நடிகரும் இயக்குனருமான திருமுருகன், கும்பகோணத்தில் வழக்கறிஞர் மோ. ஆனந்த், பெரம்பலூரில் இரா. ஜான்சிராணி, திருவையாறு தொகுதியில் பேராசிரியர் து. செந்தில்நாதன், திருவள்ளூரில் வழக்கறிஞர் கு. செந்தில்குமார், காங்கேயத்தில் மருத்துவர் மு. கார்மேகன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் மா. கி. சீதாலட்சுமி, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆ. கரிகால பாண்டியன், வாசுதேவநல்லூரில் இசை மதிவாணன், திருநெல்வேலியில் பா. சத்யா, தென்காசியில் மருத்துவர் சி. கௌசிக் பாண்டியன் ஆகியோர் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்டமாக 50 வேட்பாளர்களை தேர்வு செய்திருக்கும் சீமான் விரைவில் அடுத்த 50 வேட்பாளர்களை தேர்வு செய்யவிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோன்று 50 பொது தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டிருக்கிறாராம் சீமான். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மென்ட் நவ்.